அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்பாதாம் வாசிக்கலாம். இந்த நாளில 2 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் பகுதி. 2 அரசர்கள் 15. யூதா அரசன் அசரியா. இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியற்ற 27ஆம் ஆண்டில் யூதா அரசன் அமாட்சியாவின் மகனுமான அசரியா அரசனானான். அவன் ஆட்சியற்ற பொழுது அவனுக்கு வயது 16. அவன் எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேம் நகரை சார்ந்த எக்கோலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமட்சியா செய்தது போலவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்தான். ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அடிக்கவில்லை. மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டு தூபமும் காட்டிய வந்தனர். எனவே ஆண்டவர் அவ்வரசனை தண்டித்து அவன் இறக்கமட்டு அவனை தொழுநோயாளன் ஆக்கினார். அவனும் ஒரு ஒதுக்குப்புறமான வீட்டில் வாழ்ந்து வந்தான். எனவே அரசனின் மகன் யோதாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களை ஆண்டு வந்தான். அசரியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் அரசர்களின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அசரியா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான். இஸ்ரேல் அரசன் சகரியா. யூதா அரசன் அசரியா ஆட்சியற்ற 38ஆம் ஆண்டின் யெரொபெயாமின் மகன் சகரியா சமரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலை 6 மாதம் ஆண்டான். அவனும் தன் மூதாதையர் செய்தது போல ஆண்டவன் பார்வையில் தீதனப்பட்டதை செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாத்தின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. யாபேசின் மகன் சல்லும் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை இப்ளையாமில் வெட்டி கொன்று விட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். சக்கரியாவின் பிற செயல்கள் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பிட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மைந்தர் 4 தலைமுறைகளுக்கு இஸ்ரேலின் அரண்மனையில் வீற்றிருப்பர் என்று ஏகுவுக்கு ஆண்டவர் கூறிய வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. இஸ்ரேல் அரசன் சொல்லும். யூதா அரசன் அசரியா ஆட்சி ஏற்ற 39ஆம் ஆண்டில் யாபேசின் மகன் சொல்லும் அரசனானான். சமாரியாவின் 1 மாதமே ஆட்சி செய்தான். காதி என்பவனின் மகனான மெனெமெகேம் திர்சாவிலிருந்து புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்து சொல்லுமை வெட்டி கொன்று விட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். சொல்லுமின் பிற செயல்களும் அவன் செய்த சதியும் இஸ்ரேல் அரசின் குறிப்பிட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பிறகு மெனெகேம் திப்சாவையும் திர்சா முதல் அதன் எல்லைகள் அனைத்தையும் அதில் இருந்த அனைவரையும் அழித்தான். அவர்கள் தங்கள் நகர் வாயில்களை திறக்கவில்லை. யாதலில் அவன் அவைகளை வெட்டி வீழ்த்தியதோடு கருவுற்றிருந்த எல்லா பெண்களையும் வயிற்றை கிழித்து கொன்றான். இஸ்ரேல் அரசன் மெனெகேம். யூதாவின் அரசன் அசரியா ஆட்சி ஏற்ற 39ஆம் ஆண்டில் காதியின் மகன் மெனெகேம் இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவன் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். மேலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவை விட்டு விலகவில்லை. அசரியா மன்னனான பூல் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். அப்பொழுது மெனெகேம் பூலுக்கு அவன் ஆற்றலின் தன் அரசை உருவாக்கி கொள்ளும் பொருட்டு 40,000 வெள்ளி கொடுத்தான். மெனெகேம் இஸ்ரேலில் இருந்த செல்வர்களிடமிருந்து இப்பணத்தை ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளிக்காசுகள் வீதம் அசரியா மன்னனுக்கு கொடுக்கும்படியாக வசூலித்தான். அசரியா மன்னனும் அங்கே தங்காத நாட்டை விட்டு வெளியேறினான். மெனெகேமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசனின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மெனெகேம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் பெக்கசியா அரசனானான். இஸ்ரேல் அரசன் பெக்கசியா. யூதாவின் அரசன் அசரியா ஆட்சி ஏற்ற 50ஆம் ஆண்டில் மெனெகேமின் மகன் பெக்கசியா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு விலகவில்லை. ரமலியாவின் மகனும் படைத்தலைவனுமான பெக்கா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து தன்னோடு இருந்த 50 கிளையரோடு சமாரியாவில் உள்ள அரண்மனை கோட்டைக்குள் புகுந்த அரசனையும் அர்கோபு அரியே என்பவர்களையும் கொன்று அவனுக்கு பதிலாக அரசனானான். பெக்கியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசனின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 52ஆம் ஆண்டில் ரமலியாவின் மகன் பெக்கா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். நான் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டது செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு நான் விலகவில்லை. இஸ்ரேல் அரசன் பெக்காவின் ஆட்சி காலத்தில் அசரியா மன்னன் திக்லக்
பிலேசர் படையெடுத்து வந்து ஈயோன், ஆபேல் பெத்மாக்கா, யனோவாக்கு, கெதேசு, ஆட்சூர் ஆகிய நகர்களையும் கிளையாது கலிலேயா, நப்திலி ஆகிய நிலப்பகுதிகளையும் கைப்பற்றினர். மேலும் மக்களை அசரியாவுக்கு நாடு கடத்தினர். ஏலாவின் மகன் ஓசையா ரெமலியாவின் மகன் பெக்காவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அசரியாவின் மகன் யோத்தாம் ஆட்சியற்ற 20ஆம் ஆண்டில் பெக்காவுக்கு பின் அரசன் ஆனான். பெக்காவின் பிற செயல்கள் அவன் செய்த யாவும் இஸ்ரேல் அரசன் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா. யோத்தாம் இஸ்ரேலின் அரசரும் ரமலியாவின் மகனமான பெக்கா ஆட்சியற்ற 2ஆம் ஆண்டில் யூதாவின் அரசரும் அசரியாவின் மகனமான யோத்தாம் அரசனானான். அவன் அரசனான போது அவனுக்கு 25 வயது. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். நிவாக்கின் மகளான செருகா என்பவளே அவனுடைய தாய். அவன் ஆண்டவர் திரும்ப நேர்மையை நடந்து அவன் தந்தை அசரியா செய்தது போல அனைத்தையும் செய்தான். 1000 தொழுகை மணியில் அடிக்கவில்லை. எனினும் மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டிய வந்தனர். கோவிலின் உயர் வாயிலை கட்டியவன் இவனே. யோத்தாமின் பிற செயல்கள் அவன் செய்தவை யாவும் யூதா அரசனின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ள அல்லவா. அந்நாள்களில் ஆண்டவர் சிரியாவின் மன்னன் ரெட்சீனையும் ரமலியாவின் மகன் பெக்காவையும் யூதாவுக்கு எதிராக அனுப்பத் தொடங்கினான். யோத்தாம் தன் மூதாதையரோடு தொழில் கொண்டு தன் தந்தையாகிய தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாசு அரசனானான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 அரசர்கள் 15 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். பெரியவர்கள் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.